ராதே ராதே, வாழ்க வளமுடன். ஒரே இடத்துல இவ்வளோ சரஸ்வதி சிலைங்களை பார்க்குறதே ரொம்ப வைபாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப செமையாகவும் ஃபீல் ஆகுதுல்ல. ஆமாங்க, எனக்குமே அப்படி தான். பஜார்லேருந்து வரவே மனசில்லை. ஒவ்வொரு சிலைங்களும் அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் யோசித்திருப்பீங்க என்னன்னிட்டு. நாளைக்கு வசந்த் பஞ்சமி, ரொம்பவே முக்கியமான நாள். சரஸ்வதி மாக்குன்னு ஒரு நாள் இருக்குன்னா அது வசந்த் பஞ்சமி தான். நம்ம ஊரில் வசந்த் பஞ்சமின்னு கொண்டாட மாட்டோம். தீபாவளி டைமில் சரஸ்வதி பூஜைன்னு கொண்டாடுவோம். ஆனால் இங்கே சரஸ்வதி மாக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாளில் அந்த அம்மாவை இவ்வளோ அழகாக கொண்டாடுறது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இருக்கிற ஜம்ஷெட்பூர்லேயும் நாளைக்கு வசந்த் பஞ்சமி, அதாவது சரஸ்வதி பூஜையாக கொண்டாடுறாங்க. அதனால தான் பஜார் ஃபுல்லாகவுமே சரஸ்வதி சிலைங்க தான் வந்து இறங்கியிருக்கு. ரொம்ப அழகழகாக ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சரஸ்வதி சிலைங்களை வச்சுருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள்.